அருளாளர்கள் வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவன் தான் மனிதன், மற்றதெல்லாம் பிராணிகள். புரியுதா? நூல் வழியே நடப்பவர்கள், நூல் சொன்னபடியே நடப்பவர்கள், அருளாளர்கள் வழியிலே செல்லுகிறவர்கள் தான் மனித பிறவி. அப்படி அவர்கள் சென்றானால் அருளாளர்கள் வழியிலே வேதாகமமாகிய நூல் வழியிலே அவருடைய வாழ்க்கையை படித்தார்களே ஆனால் அவர்கள் சிவமாக ஆகிவிடுகிறார்கள். சிவமாக ஆவதற்குத்தான் இந்த மாதிரியான காரியங்கள். சிவனாக எத்தனையோ கோடி காலம் சிவனாக இருந்து விட்டோம், எல்லா பிறப்பும் பிறந்து கிடைத்து விட்டோம். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அண்ணன் எத்தனை எத்தனை அண்ணையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என்பது பட்டினத்தார் பாட்டு. அதனால எத்தனையோ கோடி காலம், எத்தனையோ கோடி காலம் மும்மலத்தினுடைய சம்பந்தத்தினால பிறவி எடுத்து 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 இழைத்து போனேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பதுமான். அப்படி எல்லா பிறப்புலையும் துன்பந்தான், துன்பந்தான் அதிகம். பிறப்புன்னு இருக்குன்னா துன்பந்தான் இருக்கும். அந்த பிறப்பு இப்பொழுது கொடுத்திருக்கிற பிறப்பு சிவனோடு தொடர்பு வைக்கிற பிறப்பாக கொடுத்திருக்கிறார். இதுவரையிலும் பலத்தோடு தொடர்பு, பாசத்தோடு தொடர்பாக இருந்த நன்மை பதியாகிய சிவத்தோடு தொடர்பு கொள்ளும்படியாக நம்ம எல்லாம் எழுதுகிறார். இப்ப யாருக்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறோம்? கடம்புவனேஸ்வரத்தை தொடர்பு, சிவபெருமானிடத்திலே தொடர்பு. தொடர்பினால்தான் ஒருவனுக்கு உயர்வு வருவது. உயர்ந்தாருடைய தொடர்பு உயரச் செய்யும், தாழ்ந்தாருடைய தொடர்பு தாழச் செய்யும். அதனாலே எல்லாவற்றிற்கும் மேலாயிருக்கிற பரமேஸ்வரனுடைய தொடர்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால இந்த பிறவி உயர்ந்த பிறவி, உயர்ந்தவர்களோடு தொடர்பு வைத்திருப்பதனாலே இந்த பிறப்பு உயர்ந்தது. அந்த உயர்ந்த பிறப்போடு தொடர்பு வைப்பதற்கு துணையாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டால் அவருக்கு அடியவர்களாக இருக்கின்ற மெய்த்தொண்டர்கள், திருத்தொண்டர்கள். தொண்டர்களின் மூலமாகத்தான் சிவனை நாம் அடைய முடியும். அடியார்களுடைய உறவு இல்லையானால் ஆண்டவருடைய உறவு கிடைக்காது. மாணிக்கவாசகர் நேராக சிவபெருமான்கிட்ட போயிட்டார். ஒரு நாள் மாணிக்கவாசகர் சிவபெருமானுக்கிட்டே போயிட்டார். சிவபெருமானுக்கிட்டே போனவர் அவர் டெஸ்ட் வச்சு பார்த்தார். யார்? மாணிக்கவாசகர் டெஸ்ட் வச்சார், பரீட்சை வச்சார். அந்த பரீட்சையில ஒன்று கூட பாஸ் பண்ணல. யாரு? மாணிக்கவாசகர். நான் சொல்றது புரியல, கவனமாக கேளுங்க. நேராக சிவபெருமான்கிட்ட போயிட்டார் மாணிக்கவாசகர். போயிட்டா அவருக்கு ஒரு நம்ம அடியாரில் ஒருவனை ஆக்கலாம், பதவியை கொடுக்கலாம்னு பரீட்சை வச்சு பார்த்தா ஒண்ணுல கூட பாஸ் பண்ணலையாம். யாரு பண்ணல? ஒண்ணுல கூட பாஸ் பண்ணல. எல்லாமே பெயிலா போச்சான். எல்லாமே பெயிலா போச்சு. நீ ஒண்ணுக்கு ஆக மாட்டான்னு அவரை வெளியில போச்சல்லவும் மனசு வரலையா சிவபெருமானுக்கு. எப்படியோ நம்ம கிட்ட வந்துட்டார் திடீர்னு. அதனால நம்ம கிட்ட வந்தவனை சும்மாவும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாரா, நல்ல அந்த பழைய அடியார்கள் கூட்டத்துல சேர்த்து விட்டு, இவரை சேர்த்து விட்டு, இவன் என்கிட்ட எப்படியோ வந்துட்டேன். நல்ல கவனமாக கேட்கிறீங்களா? நீ எப்படியோ என்கிட்ட வந்துட்டேன், ஆனா பரீட்சை வச்சு பார்த்தேன் உங்களை கூட பாஸ் பண்ணல, எல்லாமே ஜீரோ. நல்ல விளங்குதா? இப்ப நான் எப்படியாவது நீங்க தேர்த்தி இவன் பாஸ் பண்றாப்புல நீங்க இவனை பழக்குங்கன்னு அடியாரத்துல விட்டாங்க. அடியார் கூட்டத்திலே சேர்த்து விட்டாராம். அப்படி அடியார் கூட்டத்தில் சேர்த்து விட்ட ஒரு பாடு ஒரு எல்லாத்திலையும் பாஸ் பண்ணிட்டாராம். எல்லாத்திலையும் பாஸ் பண்ண ஒரு பாடு ஒரு ஒன்னா நம்பரா இந்த 224 கோணங்களுக்கு நீ மந்திரியா இருந்து மாணிக்கவாசகர் அப்படின்ட்டார். நீ பாண்டி நாட்டுக்கு மாத்திரனாலே நீ மந்திரியா இருந்த. இப்ப நம்மகிட்ட வந்தபடினாலே நான் தான் எல்லா உலகத்துக்கு ராஜா. அதனால நீ எல்லாத்திலையும் இப்ப பாஸ் பண்ணிட்ட. அதனால இந்த கோணங்கள் எல்லாவற்றுக்கும் நீ முதலமைச்சரா இருந்து மாணிக்கவாசகர் பதவி விளங்குதா? அவர் டெஸ்ட் வச்சதுல உங்களை கூட பாஸ் இல்லப்பா.